ஐயா பால் எடுத்துட்டு போ, கவுத்திடாத. பால் கம்மியா இருக்கியா? பால் கம்மியா இருக்காவா? எனக்கு கம்மியா இருக்கு இன்னைக்கா சொல்லுதீங்களா? என்ன 40 ரூபா இருந்த பால் 34 ரூபா வந்து போச்சு. யாரையும் குத்த சொல்லு இல்லை. பாக்கெட்டு விலை பால் ஜல்லுன்னு ஏறுது, எங்களுக்கு இறங்கிட்டே போகுது. நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா தவிடு புண்ணாக்கு அது 30 ரூபா 35 ரூபா ஆச்சு. சரி பால் நம்ம அப்படியே கறந்து கொண்டு கொடுக்க முடியுமா? அது குட்டிகளுக்கும் கொடுக்கணுங்களா? இதில் வீட்டு வாடகை எல்லா செலவு எல்லாத்தையும் இதே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை விவசாயம் என்னமோ அப்படியே டாப்பில் போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அதில் பாதாளத்தை போயிட்டு இருக்கு. கூட 10-15 மாடை வாங்கி ஏதாவது பாதைகளை கறந்து பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான், பிஎன்ஜிபி ஸ்கீமை. அதை முதல்வரையாக கொஞ்சம் தொடர்ந்து வச்சாங்கன்னா விவசாயிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. மாடு மேய்க்க ஆடு மேய்க்க எல்லாம் துணிஞ்சு வரதான் செய்யலாம், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கவர்மெண்ட் தான் கொடுக்கணுங்க. இந்த பால் விலையில நல்லபடியாக நிர்ணயம் பண்ணணும். 35 ரூபாயப்பா, ஒரு 40 ரூபா எல்லா செலவையும் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணியை கடை தான் கொடுக்கோம். நான் இப்பவும் சொல்லுவேன், எனக்கு அடுத்து என் மகன் என் பேரை ஃபுல்லாக இந்த மாடை கூட மேட்சின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும். என்னன்னு சொல்லுது? சரி மாப்பிள்ளை எடுத்துட்டு போங்க, என்ன எடுத்து வைங்கய்யா, சட்டு போட்டு சொல்லுங்க. ஏன்னா மாடுலாம் மேய்ச்சாங்க, நல்ல வேலை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. பதிவு முழுக்க முழுக்க எதுக்காகன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு சார்பாக. என்னன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாலை கொள்முதல் பண்ணுற கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், அதிகப்படுத்துங்க. ஏன்னா 40 ரூபாலேருந்து 34 ரூபா வந்துச்சு, இப்படி பண்ண எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க சார்பாக ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இன்னொரு விஷயம், தனியாக வாங்கிட்டு போகிறாங்களா பாலை, அவங்க வந்து 45 ரூபா ரேட்டு போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சரி அவங்கள்ட்டே கொடுக்கலாம்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட் கொடுக்கும்போது லாபம் இருக்குது. நாளைக்கு லோன் ப்ராசஸ்ஸு சில ஸ்கீம்லாம் அவங்களுக்கு விவசாயிகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு வராங்க. அவங்க நம்பிக்கையை வம்பாய்க்கிற வேணாங்கிறத தற்போதைய முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டு தான் அவங்க சார்பாக உங்கள் அன்பு மாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், விவசாயிகளை சேஃப்டி பண்ணாதான் எல்லாமே வளமாகவும் நலமாகவும் இருக்கும். நம்புறேன். எப்படி கேப்டன் நான்